ஆகவே இன்று கூட நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற செயலாக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரியாரை இழிவுபடுத்தி ஒன்றிய அமைச்சரே பேசுகிறார். இங்கிருக்கின்ற சில அவர்கள் சார்ந்த இயக்கங்களை வைத்து பெரியாரை அவமதிக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டின் பாஜக அன்சிவிலைசேஷன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லிய வார்த்தைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பாஜக தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? இது தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும் கட்சிதானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சிதானே தமிழ்நாடு பாஜக. ஏன் ஒன்றிய அரசு அன்சிவிலைசேஷன், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம் பாஜக தலைவர்களுக்கு? தைரியமாக ஒன்று தர்மேந்திர பிரதான் சொன்னது சரி என்று சொல்லுங்கள், இல்லை அவர் சொன்னது தவறு என்று சொல்லுங்கள். ஏன் துணிச்சலற்ற தலைவர்களாக இருக்கிறார்கள், நேர்மையற்ற தலைவர்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத தலைவர்களாக இருக்கிறார்கள்? ஆகவே இது பாஜக தலைவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேசியது சரியா தவறா? ஏன் பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை? நாகரிகத்தை பற்றி அவங்க தமிழ்நாட்டுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உலக நாகரிகத்துக்கு புகழ்பெற்ற நாடு தமிழ்நாடு. உலகத்தில் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டிட கலை வடிவமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் இதையெல்லாம் உலகுக்கு பறைசாற்றியவர்கள் தான் தமிழர்கள். இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தேர்தல் முறையே குடவோலை முறையை உத்திரமேரூர் கல்வெட்டு காட்டுகிறது என்றால், உலகத்தில் முதல் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எப்படி தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இதையெல்லாம் நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான் போன்ற ஒன்றிய அமைச்சர்கள் படிக்க வேண்டும். ஒப்புதல் கொடுத்திருந்தா வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, பொதுமக்கள் கிட்ட அதை வெளிப்படுத்த சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அன்பு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, அது மாதிரி இல்ல, நாங்க ஒப்புதல் அளிக்கவில்லைன்றாங்க. பொய்யும் பித்தலாட்டமும் செய்வதுதான் அவருடைய வேலை. உண்மை பேச தெரியாதவர்கள்.